अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीस वेलकम टू செல்லம் டிப்ஸ் फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த பாக்ஸ் எல்லாமே ரேப் பண்ணி வரோம் இல்லையா இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம் ஒரு குட்டியா அழகா ஒரு மேட் வந்து ரெடி பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ உங்களுக்கு நிறைய இந்த ஸ்ட்ரிப் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுனா நீங்க வந்து பெரிய சைஸ்ல கூட கட் பண்ணிக்கலாம் டேபிள் மேட் மாதிரி செய்யிறதுக்கு இல்ல 1-2 ஸ்ட்ரிப் தான் இருக்கு அப்படினாக்கா இந்த மாதிரி சின்ன சைஸ்ல அழகா குட்டியா ஒரு டேபிள் மேட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு சைஸ்ல வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் மேல ஒண்ணொண்ணா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டுறதுக்கு வந்து நான் ஹார்ட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போறேன் ஹார்ட் க்ளூ கன் இல்ல அப்படினாக்கா நீங்க ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க எந்த சைஸ்ல உங்களுக்கு வந்து மேட் வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த சைஸ்ல வந்து நீங்க இந்த ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம இது ஃபுல்லாவுமே ஒரு பீஸா வந்து ஒட்டிட்டே வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 11 பீஸ் போல இதுல நான் ஒட்டி இருக்கேன் அடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு 11 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து நம்ம இதுல இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க ஒரு பீஸ் வந்து உள்ள இன்னொன்னு வந்து மேல இருக்க மாதிரி ஃபுல்லா இதே மாதிரியே தான் நம்ம வந்து எல்லா பீஸையுமே இதுல வந்து அரேஞ்ச் பண்ண போறோம் சோ இதே மாதிரி எல்லாத்தையுமே இதுல நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டோம் அப்படினாக்க நமக்கு வந்து ஒரு மேட் மாதிரி இருக்கும் குட்டியா ரொம்ப அழகா இருக்கும் வேஸ்டான ஒரு பொருளை தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா மாத்திட்டு இருக்கோம் சேம் ஒரே process தான் நம்ம வந்துட்டு இந்த எல்லா பீஸையுமே இதுல வந்துட்டு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ண போறோம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸिमम வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஒரு குட்டி சைஸ்ல தான் நம்ம வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ஒரு டேபிள் மேட் நம்மளோட டேபிள் மேல இத நம்ம போட்டு வச்சிட்டு ஒரு காபி மக் எல்லாமே வைக்கிற கோஸ்டரா கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ வேஸ்டான ஒரு பொருளை தான் வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஸ்கொயர் ஷேப்ல வந்துருச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமா அழகா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்துட்டு இருக்குறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ வச்சிட்டு வெளிய தெரியாத அளவுக்கு கொஞ்சமா க்ளூ வச்சு அழகா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு சைடுல வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா இந்த மாதிரி வெட்டிடலாம் வெட்டினதுக்கு அப்புறம் கரெக்ட்டான ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அழகா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நாலா பக்கமும் ஒட்டிட்டோம் அப்படினாக்க நமக்கு நல்ல ஃபினிஷிங்கா வந்து ரெடி ஆயிருக்கும் சோ இதே மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ இந்த சைடு நம்ம வந்து ஒட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இதே மாதிரியே இதோட பேக் சைடுலயுமே நம்ம வந்துட்டு 4 பீஸ் மாதிரி இது மேலேயே ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நம்ம மத்த பீஸையுமே ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஒட்டியாச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து நம்மளோட இந்த குட்டி மேட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டேபிள் மேட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரிப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து இந்த பேக்கேஜை பிரித்ததுக்கப்புறம் இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குட்டி மேட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேபிள் சைஸ்க்கு கூட செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கிறதுனால இதோட ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் ரெடி பண்ண 2 ஃப்ளவர் மட்டும் ஒட்டி விடுறேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம குட்டியான ஒரு டேபிள் மேட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதை போட்டுட்டு நம்ம கேண்டில் ஹோல்டர் அந்த மாதிரி வைக்கிறது அதெல்லாம் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் வேஸ் வைக்க போகிறீங்கன்னா இதை வந்து கீழே போட்டுட்டு அது மேலே வந்து ஃப்ளவர் வேஸ் வச்சோன்னா கூடவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்ட்டான இந்த ஒயர் அதாவது இந்த ஸ்ட்ரிப் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.